பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிற போது, பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர் தான் இந்தியாவினுடைய வரலாறுன்னு சொல்றார். அப்ப இந்தியாவில் மாபெரும் சித்தாந்த புரட்சியை, சமூக புரட்சியை உருவாக்கியவர் புத்தர். புத்தருடைய கொள்கைகள் ஆன்மீகம் அல்ல, அது பகுத்தறிவு சிந்தனை. அப்ப இந்த கருத்தியல் என்பது சிலருடைய அதிகாரத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குனதுனால புத்தருடைய கருத்தியலையே இவர்கள் காலி செய்கிறார். அசோகனுக்கு பிறகு இந்தியாவில் காலி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு பௌத்தம் என்னவாக மாறுகிறதுன்னா ஹீனயானம், மகாயானம் என்றெல்லாம் அது பிரிகிறது. ஆனால் இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போலியான வரலாற்றை பௌத்தத்தின் மீது திணிக்கக்கூடிய ஒரு போக்கு ஒன்று நடக்கிறது. அது மட்டுமின்றி புத்தர் என்பவர் விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒருவர், அவர் இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான் என்று உட்சரித்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையும் இங்கு நடந்தது.